தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 3. போட்ட பிரேக்கில் வண்டி ஒரு குலுங்கு குலுங்கி நின்றது. தன் கையில் இருந்து சிதறி விழுந்த போனை குனிந்து எடுத்துவிட்டு நிமிர்ந்தான் தீயவன். என்னடா ஆச்சு? தெரியல சார், எதிரில் ஒரு ஆள் வந்து நிற்கவும் அவசரத்துக்கு பிரேக் போட்டுட்டேன், சாரி சார். இடியட், ஆள் வந்தா பிரேக் போடுவியா? என் காஸ்ட்லி ஃபோன் உடஞ்சா உன் அப்பனாடா தருவான்? ஆள் எதிரில் வந்தா அடித்து தூக்கி போட்டுட்டு போக வேண்டியதானே? இந்த ராத்திரியில் நம்ம வண்டிக்கு எதிரில் இவனுக்கு என்னடா வேலை? இவன் இல்லை சார், இவள் இவள் என்று பல்ராம் தலையை சொரிய, தீயவனோ அப்போதுதான் அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் நின்ற ஒரு உருவத்தை கண்களை சுருக்கி பார்த்தான். கந்தல் கோலம் பிச்சைக்காரி போல மணலில் உருண்டு புரண்டு நின்ற துளசியை தலையை உலுக்கி பார்த்துவிட்டு, ஏதோ பைத்தியக்காரி போல இருக்கு, ஒரு 10 ரூபாய் நோட்டை போட்டுட்டு கிளம்பு என்று மீண்டுமாக போனை தீயவன் பார்க்க ஆரம்பித்தான். நல்ல மனநிலையில் இருந்தான். முதலமைச்சர் அவனை அழைத்து, என் பொண்ணுக்கும் உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு தீயவா, ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. நீங்க தாராளமா யோசிங்க தலைவரே, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதுவும் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கின பொண்ணை ஒருத்தங்கையில கட்டி கொடுக்கும்போது 1000 இல்ல 1,00,000 தடவை கூட யோசிக்கலாம். அரசியலுக்கு வருவதற்கு வாய்ஜாலம் அவசியம். அவனுக்கு அது தாராளமாய் கொட்டி கிடந்தது. யார் யாரிடம் எப்படி பேசி தனக்கு தேவையானதை கறக்க வேண்டும் என்று நன்றாகவே தெரிந்த அரசியல்வாதி அவன். ஆனா என்ன தலைவரே பிரச்சனை? ஒன்றும் இல்லை தீயவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான். உண்மையானவன், ஹார்ட் ஒர்க்கர், நம்ம கட்சிக்காக சாக கூட துணிஞ்சவன். உன் அப்பா தூக்கு போட்டு செத்த அன்னைக்கு கூட நான் கூப்பிட்டதும் அப்படியே ஓடி வந்து நின்றுட்ட. அந்த நெருப்பு தான் அவனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க வச்சுது. ஆனால் கல்யாணம் குடும்பம்னு வரும்போது உன் பிறப்பு தான் எனக்கு இடிக்குது தீயவா என்று முதலமைச்சர் தலையை தடவ. புரியலை. அதாவது அவர் சம்சாரத்துக்கு மகனாக இருந்தால் ஒரு மரியாதை இருக்கும். நீ வப்பாட்டி மகன், அதான் நாளைக்கு என் மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தீயவனுக்கு தன் கையில் இருந்த கண்ணாடி குடுவையை அப்படியே எடுத்து அவர் தலையில் அடித்து கொன்று விடலாமா என்னும் வெறி ஏறினாலும், பேசுடா பேசு, தாலி கட்டிக்கிறேன், அதுக்கு பிறகு உனக்கு பால் ஊத்துறேன் என்று கோபத்தை தீயவன் தொண்டைக்குள் அடக்கி கொண்டான். எங்கே போயிட போற நீ? ஒரு மாதம் யோசிச்சுட்டு பதில சொல்கிறேன் என்று முதல்வர் கூறவுமே இதுவே மிகப்பெரிய வெற்றிதான் அவனுக்கு. இத்தனை நாளாக வேண்டாம் என்று சொன்ன முதல்வர் இப்போது யோசிக்கிறேன் என்று கூற, கூடிய சீக்கிரத்தில் சரி என்று தலையாட்ட வைத்துவிட வேண்டும் என்று அதற்காகவே ஸ்கெட்ச் போட்டு கொண்டிருந்த நல்ல மனநிலை. அதனால் எதிரே வந்து வண்டியில் விழுந்த அவளை விட்டுவிட சொன்னான். இல்லை, மண்டை காய்ந்து வந்திருந்தால் விட்ரா, ஏத்துடா, நசுங்கி சாகட்டும் என்று இருப்பான். தீயவனை பொறுத்தவரை அவனுக்கு ஒன்று வேண்டுமென்றால் வைத்திருப்பான், வேண்டாமென்றால் மொத்தமாக கதையை முடித்து விடுவான். கண்ணை மூடிக்கொண்டு நின்ற துளசி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினாள். அவனை பார்த்தே ஆக வேண்டுமென்று வண்டியின் குறுக்கே மூளையின்றி வந்து விழுந்து விட்டாள். செத்தோம் என்று கண்ணை இறுக மூடிக்கொண்டாள். அம்மாடியோ, நல்ல வேலை, கார் மேலே ஏறி இருந்தா எலுமிச்சம்பழம் கணக்கான் நான் நசுங்கி இருப்பேன். ஒரு ஆர்வத்தில் ஓடி வந்து வண்டிக்கு குறுக்கால விழுந்துட்டேன். கடவுளே, என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி என்று புலம்பிக் கொண்டே காரை நோக்கி ஓடி வந்தாள். டிரைவர் சீட்டில் இருந்த பல்ராம் ஜன்னலை திறந்தான். யாருமா நீயே, இப்படி வண்டிக்கு எதிரில் வந்து விழறையே, அறிவில்லை? அவள் பார்வை அத்தனையும் போனை பார்த்து கொண்டிருந்த அவள் ஐத்தான் மீதுதான். புருஷனை காதலிக்கணும், புருஷனை நேசிக்கணும், புருஷன் கொன்னே போட்டாலும் செத்துடணும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவள். இவன்தான் புருஷன் என்று 3 வருடமாக ஒத்தை தாலியை பிடித்து வைத்திருப்பவள் அவனை நேசிக்காமல் இருப்பாளா? மூடத்தனங்களின் தலைவி அவள். மூடத்தனமே அவளை முடமாக்கப் போவது தெரியாமல் நின்றாள். எம்மா, உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன், இந்தா பணம், இதுக்கு தானே வந்து விழுந்த என்று 500 ரூபாய் நோட்டை எடுத்து பல்ராம் அவள் கையில் கொடுக்க, ஐயோ பணம்லாம் வேணா சாமியோ, நான் அவரை பார்க்கத்தான் வந்தேன் என்று மெல்லிய இசை போல ஒரு குரல் வந்தது. மணி 12, இப்போ எம்எல்ஏவை பார்க்க வந்திருக்கியா? போப்போ, காலையில் வந்து எதுனாலும் பேசு என்று பல்ராம் அவளை விரட்ட பார்க்க, அவளோ மறுப்பாக தலையை அசைத்து இன்னும் அதே இடத்தில் நிற்க, உடனே பல்ராமோ செக்யூரிட்டிகளை அழைக்கவும் ஓடி வந்தவர்கள், ஏம்மா இன்னும் கிளம்பலையா நீயே? உன்னை காலையிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் அவரை பார்த்துட்டு தான் போவேன்னு இப்படி அடம்பிடிச்சா எப்படிம்மா? போமா என்று அவளை தள்ளாத குறையாக தள்ள, ஐயோ ஐத்தா ஐத்தா என்று அவள் கத்த, என்னாச்சு என்றான் தீயவன் போனிலிருந்த கண்ணை எடுக்காது. ஏதோ பைத்தியம் போல சார். ஓ போ. காருக்கு திறந்து விடப்பட்ட கேட்டின் வழியாக உள்ளே நுழைய, அந்த கேப்பில் திறந்த கேட் வழியாக துளசியும் உள்ளே வண்டி பின்னால் ஓடி வந்து விட்டாள். தீயவன் காரை விட்டு இறங்க அவன் முன்னே மூச்சு முட்டி வந்து நின்றாள் அவன் தாலிக்கு சொந்தக்காரி.
ஐதா என்று தீயவனை மறைத்தபடி முன்னால் நின்ற அந்த பெண்ணை அப்போதுதான் தீயவன் கண்ணை சுருக்கி நேருக்கு நேர் பார்த்தான். ஒடிசலான மாநிறமேனி கொண்ட பெண். அவன் உயரத்துக்கு கால்வாசி கூட இல்லை. அவள் அண்ணாந்துதான் அவனை பார்க்க வேண்டும். இவன் குனிந்துதான் இவளை பார்க்க வேண்டும். அவன் இறுகி பிடித்தால் கூட 4 துண்டாக உடைந்து போகும் அளவு ஒரு மேனி. தலை முதல் கால் வரை பிரத்யேகமாக ஆடை அணிந்தவன் அவன். ஒரு சேலையை 4ஆக கிழித்து உடுத்தி கொண்டு நின்றவள் அவள். கிழக்கும் மேற்கும் இணையுமா என்ன? இணைத்தே தீருவேன் என்று அடம் பிடித்தாளே. எம்ஐஐ நில்லே சார், கேட்டு திறந்த கேப்பில் உள்ள ஓடி வந்துருச்சு சார், பைத்தியம் போல என்று செக்யூரிட்டிகள் அவளை இழுக்க வர, ஐதா என்ன தெரியலையா என்று அவன் முகத்தையே பாவமாக துளசி பார்த்தாள். என்று முகத்தை சுளித்துவிட்டு தீயவன் நகரப்போக, ஐதா உங்களை தேடிதான் வந்திருக்கேன். அவன் அவளை சட்டை செய்யாது விலகி நடக்க ஆரம்பித்து விட்டான். ஐதா என்று கத்திய துளசியை செக்யூரிட்டி இருவரும் குண்டுக்கட்டாக இழுத்து கொண்டு போக, ஐதா ஐதா நான் தான் நீங்க தொட்டு தாலி கட்ட உங்க பொஞ்சாதி. எங்கே அவன் போய்விடுவானோ என்று துளசி பயந்து போய் கத்த, நடந்து கொண்டிருந்த தீயவன் சட்டென நடையை நிறுத்தி திரும்பி தூரத்தில் நின்ற துளசியை பார்க்க, நான் தான் ஐதா உங்க பொண்டாட்டி துளசி என்று அவனுக்கு ஞாபகப்படுத்த நினைத்தாள். முகம் மறந்திருக்கும், சொன்னா தெரிஞ்சிரும் போல என்று அவள் நினைப்பு. தீயவன் பல்ராமை கேள்வியாக பார்க்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் சார் என்று அவனுக்கே நடுங்கி போனது தீயவன் பார்த்த பார்வையில். அவளை கூட்டிட்டு வா. இல்லை சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என்ன ஏதுன்னு. கூட்டிட்டு வான்னு சொன்னேன். என்று பல்ராம் அவளை நோக்கி வந்தவன், அந்த பொண்ணை விடுங்க சார், என்ன ஏதுன்னு பார்த்துப்பாரு என்றதுமே அவளை விட்டுவிட, அப்பாடா என்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சு போல என்னை நிம்மதியாக மூச்சு விட்டாள். வாங்க சார் உங்களை கூப்பிடுறாரு. என்று வீட்டு வாசலில் தூணில் சாய்ந்து நின்று தன்னருகே வந்து கொண்டிருந்த மலைவாசி பெண்ணை என்ன முயன்றும் அவனுக்கு அடையாளமே கண்டறிய முடியவில்லை. ஐதா நல்லா இருக்கீங்களா என்று ஆசையாக அவன் முகத்தை பார்த்தாள் துளசி. உங்களுக்காக ஊர்லேருந்து இந்த பாசிமணி செஞ்சு கொண்டு வந்தேன் என்று பொட்டலத்தை திறந்து பாசி ஒன்றை எடுத்து அவன் அருகே நீட்ட போக, இடியட் என்று தீயவனோ அதை இழுத்து தூக்கி வீச எங்கோ ஒரு மூலையில் போய் அவள் பரிசு விழுந்தது. அவன் கோபத்தில் எச்சில் விழுங்கிய துளசியோ, ஐதா அந்த வார்த்தையை மறுபடியும் சொன்ன சமாதி கட்டிருவேன் ராஸ்கல். யார் நீ? நான் துளசி. நடுங்கி விட்டாள். கண்ணே மணியே என்று கொஞ்ச மாட்டான் தெரியும். ஆனால் கட்டிய தாலியை காட்டி வாழ்க்கை பிச்சை கேட்க வந்தவளுக்கு அவனின் முரட்டுத்தனம் பயத்தை கொடுத்து விட்டது. கவர்னர் துளசியா சொன்னதும் தெரியறதுக்கு? எங்க உள்ள காட்டுவாசி நீன்னு கேட்டேன். புருஷன் தாலி அது இதுன்னு இடியட் போல கத்திக்கிட்டு இருக்கான். சார் சார் நான் என்னன்னு விசாரிக்கிறேன் என்று பல்ராம் குறுக்கிட, தீயவன் தோலை உலுக்கி கொண்டு வீட்டுக்குள் நுழைய போக, ஜவ்வாது மலையில வச்சு நீங்க எனக்கு தாலியை கட்டினது மறந்துட்டீங்களா ஐதா? நான் தான் அந்த துளசி உங்க பொண்டாட்டி. இந்த பாருங்க நீங்க கட்டின தாலி என்றவளின் பேச்சில் தீயவன் கண்களிடுக திரும்பினான். தாலியை கையிலேந்து நியாயம் கேட்கும் கண்ணகியாக நின்றாள் துளசி. பல்ராமோ அதிர்ந்து போய் தீயவனை பார்க்க அவன் கண்ணை சுருக்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தாலி கட்டின அந்த பொண்ணோட பேரு துளசி தான் என்பது போலவே பல்ராம் தலையாட்ட தீயவன் சுற்றி முற்றி பார்த்தான். நடு இரவு, யாரும் இல்லை. இவள் பேசியதை யாருக்கும் கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை. இனி பேச அவள் இருக்கக்கூடாதே. அவளை உள்ள வர சொல்லு. சார் நான் வேணும்னா சொல்லி உள்ள அனுப்புன்னு சொன்னேன். ஆக்ரோஷமாக குரல் வேட்டையாட துடித்து வந்தது. உள்ள போ. நான் தான் நினச்சனே அடையாளம் தெரியாம தானே ஐதா என்னை விரட்டி இருப்பார்னு. இந்தா ஒரு வார்த்தையில் உள்ள வர சொல்லிவிட்டார்ல. வாழ போகிற வீடு வலது காலை வச்சு உள்ளார போவோம் என்று துளசி அந்த வீட்டுக்குள் வலது காலை எடுத்து வைக்க போக, பின்னே வந்த தீயவன் ஓங்கி தள்ளிய தள்ளில் முகம் குப்புற இடது கால் வைத்து தீயவனின் கோட்டைக்குள் உள்ளே போய் விழுந்தாள் அவன் துணையால். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.